நீங்க என்னதான் லெக் மசிலுக்கு ஸ்குவாடு, லெக் பிரஸ், ஆக்ஸ் ஸ்குவாடுன்னு போட்டீங்கனாலும், இந்த ஒரு மசில ஆக்டிவேட் பண்றதுக்கு நீங்க கண்டிப்பா லெக் எக்ஸ்டென்ஷன் போட்டே ஆகணும். நம்ம லெக்ல பார்த்தீங்கன்னா, குவாட்ரிசெப்ஸ்ல 4 மசில் இருக்கு. வாஸ்டஸ் மீடியலைஸ், லேட்டரலைஸ், இன்டர்மீடியஸ் அதே மாரி டாப்ல பார்த்தீங்கன்னா, ரெக்டஸ் ஃபெமோரிஸ். இதுல எல்லாமே பார்த்தீங்கன்னா, வாஸ்டஸ் மீடியலைஸ், இன்டர்மீடியஸ் அதே மாரி பார்த்தீங்கன்னா, லேட்டரலைஸ்லாம் வந்து அதோட ஆரிஜினேஷன் தை தான். ஆனா ரெக்டஸ் ஃபெமோரஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா, அதோட ஆரிஜினேஷன் ஹிப்பு. ஸோ நீங்க காம்பவுண்ட் மூவ்மெண்ட்ஸ் லைக் ஸ்குவாடு, லெக் பிரஸ்லாம் போடும்போது பார்த்தீங்கன்னா, ரெக்டஸ் ஃபெமோரஸோட ஆக்டிவேஷன் ரொம்ப குறைவா தான் இருக்கும். நீங்க ரெக்டஸ் ஃபெமோரஸ ஆக்டிவேட் பண்ணணும்னா, கண்டிப்பா உங்களோட ஒர்க் அவுட் ஷெட்யூல்ல லெக் டே அன்னைக்கு கண்டிப்பா நீங்க நீ எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணியே ஆகணும். அதாவது லெக் எக்ஸ்டென்ஷன். ஸோ உங்களோட குவாட் ஸ்ட்ரென்த்தை மசிலை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கும்போது மல்டி ஜாயிண்ட் எக்ஸசைஸ் லைக் ஸ்குவாடு இதெல்லாம் நீங்கள் போடும்போது மறந்துடாமல் லெக் எக்ஸ்டென்ஷனை ஆட் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்கள் ரெக்டஸ் ஃபெமோரஸை இம்ப்ரூவ் பண்ண உதவும். அதே மாதிரி நீங்கள் லெக் எக்ஸ்டென்ஷன் போடும்போது சீட்டை வந்து நம்பர் ஒன்க்கு கொண்டு வந்துருங்க. லைட்டாக லீன் பேக்குக்கு போயிருங்க. உங்கள் நீயை லைட்டாக ஃபார்வர்ட் கொண்டு வந்துருங்க. இது பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டராக வந்து குவாட்ரிசெப்ஸில் ஸ்ட்ரெச்சை ஏற்படுத்தும். அதனால வந்து பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் லெக் எக்ஸ்டென்ஷனை ஆட் பண்ணிக்கோங்க. மறந்துடாமல் இந்த டைப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள்.